ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். என்னடா பிளேட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. ஒரே ஃபாகு, பனி மூட்டமாக இருக்குது. அதில் வந்து அப்படியே பச்சை பசேன்னு இருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இவனை பார்க்கும்போதே நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அந்த க்ரீன் கலர் க்ரோ பேக்லேயும் ஒரு ஒரு பக்கெட்லேயும் தான் போட்டிருக்கிறேன். அப்படியே ஒரு பொக்கே இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுத்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்டெம்மிலேருந்து இவ்வளோ கீரை பறிக்க முடியுமான்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லைங்க. அதுதான் நான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு கட்டு கீரையில் இவ்வளோ எனக்கு வந்து இன்னும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இத்தினோண்டு ஸ்டெம்மில் தான் வச்சு விட்டேன். பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்காங்கன்னா, அதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு செயற்கை உரமும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி, அதுவும் என்னோடய வாசலுக்கு முன்னாடியே ஒரு க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்து அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம குக்கிங் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு ஹாப்பியில். ஸோ அப்படி தான் வந்து பொன்னாங்கண்ணி கீரைக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெடவே தேவையில்லை. கொஞ்சம் சன்லைட் இருந்தாவே போதும். ரொம்ப சன்லைட்டில் வச்சோம்னா ஃபஸ்ட்டு வச்ச ஸ்டெம்மு வைக்கும்போதே கருகிடும். ஸோ அதனால லோ சன்லைட்டில் வச்சு நல்ல ஈரப்பதமாக இருக்கிற ப்ளேஸில் வந்து நீங்கள் வச்சு விட்டாவே சூப்பராக க்ரோ ஆகும். ஃபைனலாக பாருங்கள், ஒரு பிளேட்டு 2 இதில் போட்டு விட்டேன். அந்த 2 இதில் இருந்தும் ஒரு கட்டு கீரை பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணாவே தெரியும். நம்ம கண்ணுக்கு, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஸ்பினாச்சஸ்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயும் வந்து நான் இப்போது நிறைய போட்டிருக்கிறேன். இது செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. வெண்டைக்காய் வந்து இவன் வந்து எந்த சீசனில் வேணாலும் வருவான். இவனுக்கு வந்து இந்த மந்த்து தான் அந்த மந்த்து தான் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போ போட்டாலும் சூப்பராக வரக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் வெண்டைக்காய். நானும் நிறையா இப்போ 2வது சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல போட்டிருக்கிறேன். ஸோ அதை ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கிறான். இவர் வந்து என்னென்னா யானை தந்த வெண்டை. இவர் வந்து நல்லா இப்போ நீங்கள் வந்து க்ரோ பேக்கில் இல்லாமல் கீழே கிரவுண்ட் கார்டனில் வச்சிங்கன்னா, என்னோடய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல பெருசாக வளரக்கூடிய ஒரு வெண்டைக்காய் தான் இவன். அந்த வெண்டைக்காயுமே அந்த செடி உயரத்துக்கு வளருவான். ஸோ வந்து காய் நல்லா தருவான். நான் கேரளா போனப்போ எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ அவனை கட் பண்ணிவிட்டு இதாங்க இது பிரச்சனை. கேமரா வேலையும் பார்த்துக்கிட்டு ஹார்வெஸ்டிங் வேலையை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கட் பண்ணி கீழே விட்டுட்டேன். அதை அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துகிட்டு இன்னும் நாட்டு வெண்டைக்காய் வந்து அந்த பக்கம் இருக்காங்க. அவன் வந்து இன்னும் ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆகலை. ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு, இன்னும் ஒரு 1 டே விட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு நாள் விட்டுரும்னு சொல்லுவோம். ஆனால் அவன் டக்குன்னு முத்திடுவான். ஸோ அதனால் அவனை கரெக்டாக பார்த்து பதமாக கட் பண்ணால் தான் உண்டு. அவனை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக வந்து கொஞ்சம் லாங் பீன்ஸ் இருந்தானுங்க. இப்போ வந்து லாங் பீன்ஸ் வந்து கொஞ்சம் இப்போது 2, 3 நாளாக வந்து அந்தளவுக்கு காய் தரல. ஏன்னா வந்து அந்தந்த டைமில் தான் அவனுக்கு ஒரு டைமில் அந்த அது அவரைக்காய் மாதிரி தாங்க. அப்படியே ப்ளோ ஆகுனானா அந்த பூ ஃபுல்லாக காய் காய்ச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப வந்து காய் கொடுப்பான். அதான் அவங்க எல்லாமே ஒரே ரகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த பீன்ஸுன்ற அந்த அந்த ஒரே ஒரு டைப்பை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் அப்படியே இருக்குது, கேரக்டர்ஸ். ஸோ வந்து அதில் வந்து கொஞ்சம் அந்த மண் சலிக்கிற வண்டி சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் இருந்தானுங்க. பூந்து பூந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட நான் சொன்னேன், அந்த பூச்சி வந்து ஒரு பூச்சி மட்டும் இவனை அட்டாக் பண்ணும். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து மருந்து கொடுத்ததுனால கண்ட்ரோல் ஆகிட்டானுங்க. பட் ஆனால் காயில் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம செயற்கை உரங்கள் யூஸ் பண்ணி அதை சாப்பிட்றத விட இந்த மாதிரி செடிகள், நல்ல செடிங்களுக்கு எப்போவுமே பூச்சி வரத்தாங்க செய்யும். ஸோ அதை நம்ம ஒரே பண்ணிக்கிறவே கூடாது. நல்ல நல்ல பொருளை தேடி தானே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து அவரைக்காய் வந்து இப்போ வந்து வந்த பூவெல்லாம் காயா மாதிரி இப்போ வந்து அவரோட மெடிடேஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஸோ அதனால் இந்த 2 தான். இதில் பாருங்கள், இப்போ பூவெல்லாம் கம்மியாயிடுச்சா. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப பூ, அந்த செடி ஃபுல்லாக பூ வரும், திரும்ப காய் வரும். அந்த மாதிரி தான் அவரைக்காயோட இது எல்லாமே. அப்படியே அவரைக்காய் பிடிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடியவரை. அந்த செடியில் பாருங்கள், அவ்வளோ அவரைக்காங்க. எங்கள் வீட்டில் அவரைக்காயும் இந்த லாங் பீன்ஸும் வச்சு வச்சு போரே அடிச்சிச்சு. பட் ஆனால் எனக்கு அவரைக்காய் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் சலிக்காது. நான் வந்து ரொம்ப பிடிக்கும் அவரைக்காய். நம்ம பொரியல் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ கை கொள்ளலைங்க இந்த அவரைக்காயெலாம். அது செடி பாருங்கள், பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். பட் ஆனால் காய் வந்து அவ்வளோ காய் இருந்துச்சு. ஸோ வந்து
இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்னோடய வீடியோ எண்டில் போய் பாருங்கள். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நமக்காகவே நம்ம இதெல்லாம் நெனச்சது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது அப்படின்ற போது, அது ரொம்பவே ஒரு தனி ஃபீல் தாங்க. கார்டன்லாம் உண்மையிலே தனி ஃபீலு. இந்த கார்டன்லாம் இல்லைன்னா நான் இல்லைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னால் என்னோடய கார்டன் சொல்லலாம். அந்தளவுக்கு கனெக்ஷன் இருக்கும். எ ஒரு யூடியூப்லேயே ஒரு ரீல் பார்ப்பாங்க இல்லையா? நம்ம மணி சேவ் பண்ணணும்னு நெனைப்போம். பட் ஆனால் நம்ம மைண்டில் வந்து இந்த பிளான்ட்டு, பாட்டு இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நானு நெக்ஸ்ட்டு என்ன பிளான்ட் வாங்கலாம், நெக்ஸ்ட்டு என்ன பாட் வாங்கலாம், அந்த இதுலேயே தான் போயிட்டுருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. அது என்னவோ தெரில, இப்போ உள்ள பீரியடில் எல்லாருக்கும் அந்த 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 ஒரு இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது, இனிமே வந்து நம்ம வந்து நேச்சரை வந்து நல்லாவே வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குது. அப்படியே பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு பேக் சைடு இருக்கு இல்லையா, கொல்லைப்புறம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாருங்களேன். அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம செடி இருக்கிற மாதிரியே தெரில. பட் ஆனால் நம்ம பேக் சைடில் வந்து ஒரு காய் போய் பிடுங்கிட்டு வரணும்னு நினச்சாலே எனக்கு அது சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் நினைக்கலாம், என்ன இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம வீட்டு அந்த வாலில் வந்து அப்படியே காய் வந்து தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். இதெல்லாம் நடக்கணும், நம்ம வந்து இதெல்லாம் காயெல்லாம் நான் பிடுங்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி கொத்து கொத்தாக இந்த காய் பாருங்கள், எவ்வளோ காயின்னு. அவரைக்காய் அவ்வளோ கை நிறையா பிடுங்கிட்டு, இதுவும் அப்படிதான். அதோட பூவெல்லாம் பூவெல்லாம் காயாக மாறிடுச்சு. கொஞ்ச நாள் வந்து அவர் மெடிடேஷனுக்கு போயிட்டு திரும்பவும் நம்மளுக்கு பூவாக வருவார். பாருங்கள் எவ்வளோ காயின்னு. அவரைக்காய் மட்டுமே இந்த வீக்லேயே வந்து அவ்வளோ அவரைக்காய் பிடுங்கியிருப்பேன் நான். நெக்ஸ்ட் வாங்க நம்ம டெரஸ் கார்டனுக்கு போகலாம். டெரஸில் வந்து ஒரு 10 பக்கெட்ஸை தூக்கி கொண்டு வச்சுருக்கீங்க. அதுலேயும் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து அவரைக்காய் வந்து வந்திருக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக சிறகு அந்த அவரெல்லாம் போட்டேன். இவன் வந்து மிக்ஸ் பண்ணிட்டானுங்க. எப்படி மிக்ஸ் ஆனானுங்கன்னே தெரில சீடு. ஸோ வந்து அங்கேயும் மேலேயும் போயிட்டு கொஞ்சம் அவரைக்காய் இருந்தேன். அவனை பிடுங்கிட்டு அந்த பக்கத்தில் அந்த அவரைக்காய் அதுலேயே வந்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்னா, நான் பண்ணலை, என்னோடய பசங்க. நான் சீடு போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே ஃபுல்லத்தையும் போட்டாங்க. அவங்க போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரேடிஸு, பீட்ரூட்டெல்லாம் வந்து ஒரே இடத்துல குமிஞ்சிருச்சு. அவன் ரூட் வெஜிடபிள்ஸ் இல்லையா? ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு 2 செடி போட்டிருந்தாவே சூப்பராக ஹெல்த்தியான ஹார்வெஸ்டிங்காக இருக்கும். இவனுக்கு வந்து எல்லாமே குவியலாக போட்டதுனால சரியாக அவ்வளோவா வரலங்க. ஸோ அதனால் 2 மட்டும் நல்ல கிழங்கா இருந்தானுங்க. அவனை மட்டும் பிக் பண்ணிவிட்டு மற்ற 2 பேர்த்தையும் விட்டுட்டு, அதே மாதிரி பீட்ரூட்டுங்க பக்கத்தில் இருந்தாங்களா, அங்கே பாருங்கள், நீயா நானா சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் எவனுமே வரல. சரி வாங்கடா, இருக்கிறவனாவது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் களைச்சி விடுன்னு சொல்லுவாங்க. அதாவது களைச்சி விட்றதுன்னா எப்படின்னா, நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய செடிங்க ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் 4, 5 செடிகளை பிடுங்கி கீழே போட்டுறது. ஸோ அதுதான் களைச்சி விட்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ஒரு 2 பீட்ரூட்டு மட்டும், கொஞ்சமாக தடிமனாக இருக்கிற பீட்ரூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் 2 ரேடிஷ், சிவப்பு முள்ளங்கி இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட்டு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேங்க, ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். நல்லா போட்டிருந்தா சூப்பராக ஹார்வெஸ்டிங்க்கு எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சரி இனிமேல் வந்து இது ஒரு லேர்னிங். ஏன்னா ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் பக்கத்தில் போட்டால் அவனால் கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அது அப்புறம் வந்து அது பக்கம் பார்த்திங்கன்னா பிட்ருக்காடு, பாவக்காய் ஒருத்த மட்டும் அப்படியே அனாதையாக தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த செடி வந்து எனக்கு கொஞ்சம் பட்டு போயிட்டால் வந்து எதுக்குடா வேர்க்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு, பிக் பண்ணி போடலாம் அப்படின்னு. அப்புறம் மனசு வராதுச்சே, அவன் கொஞ்சம் போயிட்டுருக்கானே, அவன் பசுமையாக போயிட்டுருக்கான், அவனை போய் எதுக்கு பறித்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுலேருந்து பாருங்கள், கீழே ஒரு காய் இருக்குது, மேலே 2 காய் இருக்குது. சரி அப்புறமா பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொத்தவரங்காய் வந்து ஒரே ஒரு செடி தான். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 காய் இருந்துச்சுங்க. நான் இப்போ தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். அதில் வந்து 2 கொத்தவரங்காய் வந்து கீழே உள்ள பக்கெட்ஸில் போட்டு வந்தேன். அவன் சரியாகவே வரலைங்க. அது என்னமோ தெரியாது, எனக்கு கொத்தவரங்காய்க்கு ராசி இல்லையானு தெரியல. கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒருத்தர் போட்டிருந்தேன், கீழே வந்துட்டுருக்குறான் பாருங்க பக்கெட்டில். ஒருத்தன்லேருந்து. ஆனால் கொத்தவரங்காய் மட்டும் சூப்பர் காய்ங்க. நீங்கள் ஒரு செடி வச்சாவே அவ்வளோ காய் பறிக்கலாம், ரொம்ப நாளைக்கு பறிக்கலாம். ஸோ கொஞ்சம் காய் கிடச்சானுங்களா, அவனுங்களை பறிச்சுட்டு
கிளம்பியாச்சான் பாருங்க, ஒருத்தன் தான் இருக்கிறான். இதுலேயும் பாரு இந்த பிளாக் கலரில் ஒரு அந்த பூச்சி இதுக்கும் அடிச்சு விட்டேன், கொஞ்சம் மெயின்டைன் ஆகிடுச்சு. அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அவரைக்காய், 2 ரேடிஷு, 2 பீட்ரூட் இவனுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா டெரஸில் பறிச்சிட்டடா தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு நான் தான் சொன்ன மாதிரி ஒரு பச்சை மிளகாய் கிடச்சா கூட எனக்கு வெரி ஹாப்பி தான். ஸோ அதனால் 2 வெஜிடபிள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போனேன். பார்க்கும்போதே டெரஸ் கார்டனில் பறிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு பிளேனில் போனேன். ஆக்சுவலாக வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு பிளேட் கொண்டு வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு போவோம். இன்றைக்கி 2 பிளேட், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி 2 பிளேட்டில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஸ்நாச்சஸ் பொன்னாங்கண்ணி கீரை, அது ஒரு இதில் வந்து வெஜிடபிள்ஸ். ஸோ 2த்தையும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஒரு அழகு இல்லையா? அப்படியே பார்த்துட்டு வேறு எதுவுமே என்னோடய மைண்டில் வரலைங்க. இது மட்டும்தான் இன்றைக்குள்ள என்னோடய ஹாப்பினஸ். ஸோ அதோட அந்த ஒரு ஹாப்பியோட வீட்டுக்கு 2 பிளேட்டு எடுத்துக்கிட்டு போயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.